ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து நான் போட்டிருந்தேன்ல. அன்றைக்கி காலையிலேருந்தே வந்து vlog மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னால பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோமா, அந்த ஷாப்பிங்கும் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் ஆர்கனைசேஷன் மட்டும் தனியாக கட் பண்ணி கிச்சன் டூராக முன்னாடி வீடியோவாக போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி டே எப்படி போனது அப்படின்ற vlog நான் எடுத்துருந்தேன்னா அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். லிவிங் ரூமில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ளீனிங், ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருந்த ஒரு வேலையை வந்து பார்த்துட போகிறேன். டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் கூட நான் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்துட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் தேவையானது எது தேவையில்லாதது எது அப்படின்னு பிரித்து டீக்ளட்டர் பண்ணுறதை மெயினாக எடுக்கணும். ஏன்னா நிறைய இருக்கிறப்ப நம்மளுக்கே வந்து சிலதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு எந்த ஃபைலில் எது இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் தனியாக எல்லா ஃபைலையும் கரெக்டாக பார்த்து எந்தெந்த ஃபைலில் எது இருக்கோ அதை வந்து தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி முன்னாடி வந்து அந்த ஃபைலே ஸ்டார்டிங்கில் வச்சுட்டோன்னா டக்குனு அந்த ஃபைலை எடுத்தால் ஃப்ரண்ட்டில் இருக்க ஷீட்டை பார்த்தாவே தெரியும் அந்த ஃபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கேன் வேலையாக. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் இருக்கிற இடம்னு பார்த்தா இந்த டிவி யூனிட் மட்டும்தான். இதில் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் வந்து மெயினாக அந்த பூஜை கேபினெட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அது இல்லாமல் பாப்பாவோட புக் ஷெல்ஃபில் வந்து ஆல்ரெடி எல்லாமே டீக்ளட்டர் பண்ணி தேவையானது மட்டும்தான் அடுக்கியிருக்கோம். லைட்டாக வந்து ஒரு டஸ்டிங் கொடுத்து ரீஅரேஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த டிவி யூனிட் கீழே இருக்கக்கூடிய ட்ராயர்ஸ் அண்ட் தென் ஷெல்ஃபில் வந்து டஸ்ட்டெல்லாம் தட்டி விடணும். அது மட்டும்தான். ட்ராயர்ஸ்குள்ளே தான் ஒரு ட்ராயரில் தான் பேப்பர்ஸ்லாம் இப்போ அன்னைக்கு ஏதாவது இப்போ நம்மளுக்கு பில் மாதிரிலாம் கிடைக்குதுன்னா அதை எடுத்து அப்படியே உள்ள போட்டு வச்சுட்டு எடுத்து பார்க்காம விட்டுட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு அந்த வேலையெல்லாம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு பெட்டியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேயும் ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் தான் இன்றைக்கி வந்து காலையிலே வேறு வந்து பார்த்துட்ருக்கேன். வீடியோவில் வந்து உங்களுக்கு 3 நிமிஷத்தில் காட்டின இந்த ஒர்க்கை வந்து நான் 2 மணி நேரம் கரெக்டாக பார்த்துருக்கேன். ரொம்ப பொறுமையாக. ஏன்னா ஏதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுல, அதனால் பார்த்து பொறுமையாக ஒன்று ஒன்றா செக் பண்ணி அதுக்கப்புறம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் வந்து டிக்ளட்டர் பண்ணேன். லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து இந்த கேஸ் லைட்டர் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். கேண்டில்ஸ் வந்து ஏற்றி வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமே கேஸ் ஸ்டவ்வுக்குமே நான் இதே தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. டக்குன்னு நின்றுட்டு பார்த்தா கேஸ் வந்து ரீஃபில் பண்ணுற டைம் வந்தாச்சு. மொதல் டைம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ரீஃபில் பண்ணுறேன். நான் வந்து என்ன பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதே இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கீழே இருக்க ஹோலில் வந்து வச்சு நீங்கள் ஒரு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னாவே அதில் டக்குன்னு கேஸ் ஃபில் ஆகிறது தெரியுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 5 என்ற டைம் தான் இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் ஆகிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்ததுமே பரவாயில்லையே சூப்பர் ஈஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அம்மா வீட்டில் வந்து நிறைய கனகாமரம் வந்து பூத்திருந்தது. அது கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துருந்தோம். நம்ம வீட்டு செடியிலையும் சின்ன செடி தான், அதுலேயும் கொஞ்சம் பூ இருக்குது. அதையும் சேர்த்து பறிச்சுட்டு கட்டிக்கலான்ட்டு அதை பறிச்சிட்ருக்கா பாப்பா. எவ்வளோ பூ வந்து இந்த டைம் வந்து விரிஞ்சிருச்சு. எல்லாம் முட்டாக இருந்ததெல்லாம் முல்லைப்பூ. அதை முட்டாக இருந்தால் தான் எனக்கு கட்ட வரும். இந்த மாதிரி விரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அப்படியே அழகுக்காக இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். நல்லா வாசனை இந்த இடத்துக்கிட்ட நிற்கிறப்ப. அந்தளவுக்கு சூப்பராக நல்லா நெருக்கலாம் நான் கட்ட மாட்டேன். இவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் நம்மளால் கட்ட முடியும். ஒரு முளம் கட்ட வேண்டிய இடத்துல 2 முளமாக கட்டிடுவேன். அவ்வளோ நல்லா தள்ளி வச்சு தாராளமாக கட்டுறது. ஏன்னா அவ்வளோதான் எனக்கு கட்ட தெரியும். ஸோ கடையில் போய் வாங்கினா இதை விட மோசமாக தள்ளி வச்சு கட்டி கொடுக்குறாங்க. நம்ம கட்டுறது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு. 3rd ஸ்டாண்டர்ட் வந்து போயிட்டாங்க. இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நாள் வந்து நாங்கள் எடுத்தோம். அன்றைக்கி காலையில் தான் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எனக்கு சிக்கன் செஞ்சு தர போகிறீங்க, எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குது, அது தந்தூரி சிக்கன் நல்லா காரமாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குமான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதனால் டக்குனு கடைக்கு போயிட்டு வந்துட்டு 100 ரூபாய்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தேன். இப்போ ரேட்டு வந்து ஏறிடுச்சு. சிக்கன்னே வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து 200 அந்த மாதிரி இங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் அப்படின்றத சொல்லுங்கள். இங்கே வந்து கரெக்டாக ஒரு தொடை பீஸு, அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் பீஸ் நல்லா நெஞ்சு கறியாக ஒரு பெரிய பீஸாக கொடுத்துருந்தாங்க. அதில் தான் இந்த மசாலா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி எவரெஸ்ட் பிராண்டில் வந்து தந்தூரி சிக்கன் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ப்ரைஸ் கம்மி தான் நினைக்கிறேன், இந்த லட்சுமி தந்தூரி சிக்கன் மசாலா. ஆனால் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்மியான ப்ரைஸாக இருந்தாலும் டேஸ்ட்டு சில நேரம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப அதை விட இது எனக்கு நல்ல டேஸ்ட், எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணுறது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். அதனாலயா அதுவும் ஒரு ரீசனாக என்ன அப்படின்றது தெரியல. டேஸ்ட் என்ன எப்போவுமே நான் செய்கிறத விட இந்த டைம் சூப்பராக இருந்தது. தந்தூரி மசாலா கூட வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், காரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு போட்டுக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் உப்பும் கொஞ்சம் கூட வந்து போட்டேன். அதே மசாலா இருக்கிறதே கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால எனக்கு காரம்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா பரட்டி வச்சாச்சு. இதை வந்து நான் எதுவுமே ஊரெல்லாம் விடலை, அப்படியே மசாலாவை அப்ளை பண்ண கையோடையே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். கடாயில் வந்து ஒரு 2 சின்ன க்யூப்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். கடாயில் இருக்க இந்த பட்டரில் வந்து சிக்கனை ஒரு முக்கி, ஏன்னா 2 பக்கமும் படணும்ல, அதனால் இங்கிட்டு திருப்பி கையாலே அப்படியே ஒரு முக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. மேலே வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்குல்ல, அதில் அந்த அடி பாட்டம் அது நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி மேலே வச்சு லாக் பண்ண மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி வச்சாச்சு. அந்த மாதிரி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வேகும். ஓப்பன்லேயே வச்சுருந்தோன்னா உள்ளெல்லாம் சிக்கனுக்குள்ளே வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா அந்த சிக்கன்லேருந்து வெளியில் வந்துருக்குல தண்ணி, அது எல்லாத்தையும் உள்ளே இழுத்து சிக்கன் நல்லா ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி சவந்து வரும். அந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்போ வந்து பென் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பென்சில் தான். லாஸ்ட் இயர் பென் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து மேம் யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்க அந்த இங்கெல்லாம் கீழெல்லாம் கொட்டி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பெண்ணை பிடுங்கி வச்சுட்டாங்க பிடி மேம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு பென் உண்டு, அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னாங்கன்னா வந்து பாப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, எனக்கு பென்னு வேணும், பென்னு சொல்லட்டுமா ஸ்கூல்லேருந்து பென் எடுத்துகிட்டு வாங்கன்னா அப்புறம் போகலாமான்னா இல்லை எனக்கு பென்னு வேணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, எல்லா குழந்தைகளுக்கும் வேறு லீவ் விடுறாங்க. பாப்பாவுக்கு இப்போ ரீஓப்பன் பண்ணால் இந்த மந்த் ஃபுல்லாக ஸ்கூல் இருக்கும். அப்போ அவங்களாம் வீட்டில் இருக்கிறப்ப இவள் ஸ்கூலுக்கு போகிறதே இவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும், அழுவா. அதனால சரி ஓகே சமாதானப்படுத்தி அனுப்பணும்னா இந்த மாதிரி ஏதாவது அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுக்கலான்ட்டு பென் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். நம்ம காலையில் டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்து டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோமா, அப்போ பாப்பாவுக்காக நான் வந்து இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ஃபைல் மாதிரி வாங்கினதில்லை அவளோட டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு. அதனால் சரி இப்போ ஒரு 2-3 ஃபைல்ஸ் வாங்கிட்டு அதில் அவளோட திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு பெண்ணு வாங்கலான்னு போன இடத்துல 4 பெண்ணு, அதுவும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நம்மளுக்கே அதை பார்த்தா சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எரேசருக்கு நம்ம பெண்ணில் எழுதுனா எரேஸ் பண்ணுறதுக்கு எரேசர் யூஸ் பண்ணுவோம்ல, அது வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் நம்ம படித்த காலத்துலேயே அதெல்லாம் வச்சு அழைச்சோன்னா சில நேரம் பேப்பர் வந்து கிளியும். அதே மாதிரி தான் இப்பயும் பாப்பா வந்து வாங்கிட்டு வந்தன்னைக்கே எழுதி பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க, அதிலே அப்போ அழைக்கிறப்பே நோட்டை கிழிச்சிட்டாங்க, ஹோல் விழுந்துட்டு. அதுக்கு பதிலாக இப்போ பென்லேயே வந்து எரேசர் டைப்பில் என்னமோ ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது, அது வந்து இங்க் பென் ஒரு இது மாதிரி வரும்ல ரீஃபில் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதுக்கும் எரேசருக்கு ரீஃபில்லோடு வருது. அந்த ரீஃபில் வந்து நம்ம சொருவி வச்சு எழுதணுன்னா எரேஸ் ஆகுது சூப்பராக, நல்லா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஸ்கூலில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இது வேறு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களாம் ரிலேட்டிவில் வந்து சொல்கிறாங்க. அதனால தெரியல. சரி பாப்பா ஆசைப்பட்றாங்கன்னா அதையும் சேர்த்து தான் வந்து வாங்கி கொடுத்தேன். ஏன்னா செட்டாகவே இருக்குது ஒரு பேக்காக பென்னு, அதில் வந்து எரேசர் பென் மாதிரி, அதுக்கு கீழே வந்து அந்த எரேசரில் வச்சு அழைச்சோன்னா நம்ம அதுக்கு மேலே பென்னில் எழுத முடியாதான். அந்த இடத்துல எந்த இடத்துல அழைச்சோமோ அதுக்கு சைடு அப்படியே பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதணுன்னா அழிஞ்சிருமா, அதனால தான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதனால அந்த எரேசர் பெனுக்கு கீழேயே ஒரு லெட் பென் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அது மேலே எழுதிக்கணும் அப்படின்லாம் வந்து குழந்தைங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் இவங்க ஸ்கூலில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து கிஃப்டாக வந்த ஒரு ஹீரோ பென் இருந்தது. நான் வந்து படித்த காலத்தில் ஹீரோ பென்னா அவ்வளோ லைக் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா
ஹீரோ பெனில் எழுதுறது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதை கொஞ்சம் பழக்கிறது கஷ்டமாக இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடியே வாங்கி அதை நல்லா யூஸ் பண்ணி பழக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த பென்னுக்கு இங்க் ஃபில் பண்ணுறப்பே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. பாப்பா கிட்ட இந்த ஹீரோ பென் மட்டும் நான் அம்மா யூஸ் பண்ணிக்கிறேன், மற்றதெல்லாம் நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இங்க் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எழுதுறப்ப அப்படியே கீறி விட்ட மாதிரி நோட்டில் அப்படி தான் எழுதிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அப்புறம் சூப்பராக எழுதும். ஹீரோ பெனில் எழுதுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே தஞ்சாவூரில் இபி காலனிக்கு நியர்பையில் வந்து வாகை தலகம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்கே தான் அந்த பென் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். ஃபைலு பென்னு அங்கேயே வந்து பாக்ஸ் வாட்டர் பாட்டிலாம் வாங்கலாம் தான் போயிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே அவைலபிளாக அப்போ இதுக்கு இல்லை அப்படின்றதுனால ரிட்டன் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு தான் திருப்பி ஈவினிங்க்கு வந்து கிளம்பி பாப்பாவுக்கு ஷூ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கா, அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஷூ வாங்குறதுக்காக வந்து கிராண்ட் ஷாப்பிங் தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் இருக்குது, அங்கே வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு இந்த ஷூவு அப்புறம் வாட்டர் பாட்டில் பாக்ஸு பாப்பாவுக்கு வந்து கடைசியாக தான் ஞாபகம் வந்துச்சு ரிப்பன் வந்து வாங்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு, வந்து பின்னி போட்டு ரிப்பன் கட்டி விடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் ரிப்பன் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து வாங்கினோம். பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து இதே மாதிரி வாட்டர் பாட்டில் மில்டன் பிராண்டில் 250 ml வந்து நான் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ரெகுலராக டியூஷனுக்கு தனியாக அதை தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. டெய்லி நான் அதை வாஷ் பண்ணால் கூட அதில் அவுட்டர் லேயரில் இருக்க பெயிண்ட்லாம் உறிஞ்சலாம் வரல. இது ஒரு 2 நாளே எனக்கு என்னமோ உறிஞ்சி வர மாதிரி ஃபீல். குவாலிட்டி அந்த அளவுக்குலாம் இல்லை, ப்ரைஸ் கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்கினேன். ஏன்னா இது ஒரு 300. இதே நம்ம ஆன்லைனில் அமேசானில் பார்த்தப்போ 700க்கு மேலே போட்டுருந்துச்சு, அதனால தான் வாங்கி கொடுத்துருந்தேன். பட் அந்தளவுக்கு இது ஒர்த் இல்லை. ப்ரைஸ் கொஞ்சம் கூட போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது இன்சுலேட்டட் பாட்டில்னா ஹாட் அண்ட் கோல்டு வந்து அதனால் ஹோல்ட் பண்ணுற ஆப்ஷனும் அதில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வின்டருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். டாஸ்லர் பிராண்டில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே லிக்விடை வாங்கி நானாக காட்டனில் தொட்டு தொடச்சிட்ருப்பேன். இது வந்து வைப்ஸாக இருக்கே, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரிமூவர் இல்லாதனால ஒரு 10 டேஸாக என்ன பண்ணிட்டேன், நெயில் பாலிஷ் ரிமூவர் உறிஞ்சு வரப்பெல்லாம் அதுக்கு மேலேயே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து ஒரு 10 கோட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு கையில். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்குமேன்னு பார்த்தா ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு இந்த வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணப்போ. அதுக்கப்புறம் ட்ராயிங் போர்டு கிளிப்பு வந்து நான் காட்டியிருந்தேன். அது வந்து அவங்க கொடுத்த ஐடியா, கடைக்காரவங்களே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறப்ப நான் டைனிங் டேபிள் கவர் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கினப்போ அவங்க சொன்னாங்க இந்த கிளிப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க, ஷீட் வந்து உங்களுக்கு நவராமல் இருக்கும்னாங்க. சரி, அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம வந்து வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டியிருந்தோம் டேபிளில். இப்போ சரி இந்த கவரை வந்து மேலே போட்டு நம்ம அதில் நவராமல் இருக்கிறதுக்கு கிளிப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி அமேசான்லேருந்து நம்ம வாங்கி ஒட்டியிருந்த அந்த ஸ்டிக்கர் வந்து 9 months கிட்ட ஆகிட்டு, ஜூன் மாதம் வந்து ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி விழுந்துருச்சு. சரி, அதனால் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கு பதிலாக சரி இப்போதைக்கு கவர் வாங்கி கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கவர் வாங்க போயிருந்தேன். அப்படி தான் வாங்கினது. அப்படியே அந்த கிளிப்பும் சேர்த்து வந்து போட்டதுக்கப்புறம் இதுவே நல்லா இருக்குது பாருங்கள் லுக்கு. எப்போ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் பண்ணலாமே அப்படின்றதுனால தான் இந்த ஒரு மேக் ஓவர். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு அவங்களுக்கு எப்படி திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எனக்குமே இந்த ஸ்கூல் டேஸில் எழுந்து காலைல வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அதை வந்து நான் அந்த கடைசி நாள் வந்து லீவ் அன்னைக்கு கிச்சனில் கவுண்டரில் எண்ணெயெல்லாம் தெரிச்சிருக்கு, அதை துடைக்கலான்ட்டு போனது தான். அப்படியே ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன்னா அதனால் நைட்டு படுக்கிறப்ப அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் நான் க்ளீன் பண்ணேன். அடுத்த நாள் காலையில் இருந்து அந்த க்ளீனாக இருக்க கிச்சனை பார்க்குறப்ப இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி சூப்பர் மோட்டிவேட் ஆகிடுவேன் நான். இப்படி தான் வந்து போர் அடிக்காமல் என்னோடய ரொட்டீனை வந்து நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட் டே போகிறப்ப எல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி தான் பாப்பா வந்து லைக் பண்ணுவாள். அதனால் எப்போவுமே எக்ஸாமுக்காக வந்து தனியாக வந்து ஸ்கெட்சு கிரையான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். இந்த டைம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பென்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டைம் ஸ்டேஷனரியில் வாங்கினது இருந்துச்சு, அதையும் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறோமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் இருக்க அந்த ரோலிங் கிரையான்ஸ்க்கு ப்ரெஷ் பென்னுன்றது வந்து ஸ்கெட்ச்லேயே வந்து கொஞ்சம் பட்டையாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எக்ஸாம் டைமில் வந்து நான் கொடுத்து விடுவேன். எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ரோலிங் கிரையான்ஸ்லாம் நார்மல் கிரையான்ஸை விட சூப்பராக இருக்கும், எக்ஸாம் டைமில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றனால நான் அதுக்கு மட்டும் தான் கொடுத்து விடுவேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் 200 ரூபா 250 ரூபா அப்படி இருக்கும். இதே நார்மல் இதெல்லாம் வந்து நம்ம 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தானே வாங்குவோம். அதனால் அதுதான் ரெகுலர் யூஸ்க்கு. இதை வந்து எக்ஸாம் டைமுக்கு மட்டும் தான் கொடுத்து விடுவேன். இப்போ ஃபஸ்ட் டேவே வேணாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்களே, சரி 1 வீக் மட்டும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுறேன். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து இதுதான். இந்த யாஷ் கேலரி பிராண்ட்லேருந்து இந்த குர்த்தி எடுத்திருந்தேன். இதோட ஸ்லீவ் டைப்புக்காக தான். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னா அமேசான்லேருந்து நான் வாங்கின குர்த்திஸில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டில் இதுவும் ஒன்று.
அதுக்கு வந்து நான் இந்த மேக்ஸ் பிராண்டோட லெகின் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. நல்ல டெய்லி யூஸ்க்கு போகிறப்ப கூட வந்து வாஷிங் மிஷினில் தான் போட்டு வாஷ் பண்ணுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் இது லைட்டாக கலர் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா இருக்குது. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் லெகின் கலெக்ஷன்ஸ் வந்து காட்டலை. அதில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் அண்ட் கோல்டு கலர் லெகின்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இப்போ வந்து நான் சில்வர் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருந்தது தான். மேக்ஸ் பிராண்டில் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் லெகின்ஸை விட இந்த மாதிரி எலாஸ்டிகேட்டட் லெகின்ஸு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிற லெகின்ஸ் வந்து நான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரெட் கலரும் வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் தான், இதுவும் அதே மாதிரி தான். நைலான் வந்து 87%, 13% வந்து எலாஸ்டின் கொடுத்துருக்காங்க. எக்ஸல் சைஸ் தான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா ஆங்கிள் லென்த்துன்றப்ப எக்ஸல் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணியிருக்கப்ப நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஆங்கிள் லென்த் அப்படின்றப்ப இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற அப்போ வியர் பண்ணுறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நார்மல் லெகின்ஸ்னால் அது கீழே சுருண்டுக்கிட்டு நிற்கும். அதை உள்ளே வியர் பண்ணுறப்பே உள்ளே விடுறப்ப அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இதை வியர் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் இருக்க கம்ஃபர்டபுள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நார்மல் லெகின்ஸே எடுக்கிறது இல்லை. இந்த ஒரு ப்ளூ வந்து இருக்குது, ஏற்கனவே நான் வச்சுருக்கிறதில்ல. இதை வந்து நான் சுத்தமாக இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிரமமான விஷயம் இதில் இருக்குது அப்படின்றதுனால தான். வியர் பண்ணுறப்ப கீழே வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்படின்றதுனால கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சாண்டல் கலர், இது ரெண்டும் தான் இப்போ என்கிட்ட இருக்கிறதுல நார்மல் லெகின்ஸ். மற்றது எல்லாமே ஆங்கிள் லென்த் இருக்கக்கூடிய லெகின்ஸ் தான். ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 லெகின்ஸ் இருக்கும். அதுவும் மேக்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். இது வந்து 3/4 லெகின்ஸ் வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸு, சாரி, இது வந்து கோகலஸ் பிராண்ட்லேருந்து எக்ஸல் சைஸ் எடுத்திருக்கேன். கோகலஸ் பிராண்டில் இருக்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து எடுத்திருந்தேன், பிளாக் கலர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேக்ஸி ட்ரெஸ்லாம் போகிறப்போ உள்ளே வியர் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்தது தான். ஆனால் 3/4 லெகின்ஸாக அதிகமாக மேக்ஸி ட்ரெஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒயிட் வந்து அதிகமாக போடுவேன். இந்த பிளாக் வந்து இது வரைக்கும் நான் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸல் சைஸு கோகலஸ் பிராண்ட்லேருந்து. இது ரெண்டு மட்டும், மற்றது எல்லாமே மேக்ஸ் பிராண்ட்லேருந்து நான் எடுத்த லெகின்ஸ் தான். நல்லா 1 இயருக்கு மேலே ஆகியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழைக்குது. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம். சென்னையில் வந்து இந்த லெகின் எடுத்தேன். அங்கே வந்து நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப சென்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர பிளானில் தான் இங்கேருந்து போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் பிளான் வந்து சேஞ்ச் ஆகி கொடைக்கானல் போகிற மாதிரி பிளான் ஆகிட்டு டக்குனு அங்கேருந்து போகிறப்ப அங்கே வந்து போட்டுட்டு போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது வந்து ஆர்லியா பிராண்ட்லேருந்து மேக்ஸ் ஷோரூமில் தான் நான் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து அமேசானில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. மற்றது எல்லாமே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஒயிட் கலர் 3/4 லெகின்ஸும் ஒரு பிளாக் கலர் ஷார்ட்ஸ் மட்டும்தான் கோகலஸ் பிராண்டு. மற்றது எல்லாமே மேக்ஸ் பிராண்டோடது. இது ஒன்று ஆர்லியா பிராண்டோடது. இதுவும் ஆனால் மேக்ஸ் ஷோரூம்லேருந்து எடுத்தேன். இப்போ இதுவும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு லிங்க் கிடைக்குதோ அந்த லெகின்ஸோட லிங்க்லாம் உங்களுக்கு அமேசானில் இருக்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான்லாம் அடிக்கடி வந்து டாப் பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 70% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபர் இருக்க டைமில் தான் நான் எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் 50% அந்த மாதிரி ஆஃபர் இருந்துச்சு மேக்ஸ் பிராண்டில். அப்படி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதனால் லிங்க்லாம் நீங்கள் செக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.